Hey, hi guys. Welcome to Vita Cricket. This is Akshay and we have Sid, our OG Vita Cricket guy. So welcome back, Sid. So இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரிவ்யூ. நம்ம எப்பவுமே ஒரு அவுட் அண்ட் அவுட் ப்ரிவ்யூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் திஸ் டைம் ஆக்சுவலி வி ஆர் கம்மிங் அப் வித் சம்திங் யூனிக். ஒரு அவுட் அண்ட் அவுட்டா ப்ரிவ்யூ மாதிரி இல்லாம வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் ஹூஸ் த நெக்ஸ்ட் ஸ்டார் ஃப்ரம் ஈச் டீம்ஸ். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்டா நம்ம வந்து சிஎஸ்கே பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த விதத்துல 3 கேட்டகரியா வந்து நாங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ ஃப்ரம் தேட் நாங்க ஒவ்வொன்றா ஒரு பிளேயரை பத்தி நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு அன்கேப் பிளேயர்ஸோ இல்ல வந்துட்டு அன்னோன் பிளேயர்ஸ் இல்ல வந்துட்டு ஏர்லியா ஃப்ரிஞ்ச்ல இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட்டர்ஸை பத்தி டீடைல்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெட்டர்னிட்டில வந்து கம்மியா இருக்கு. ஸோ அந்த அஜெண்டாவை யூஸ்ஃபுல்லா நான் வந்து எப்பயுமே நான் சொல்ற மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வைஸா ஒரு பிளேயரோட அக்கு வேற ஆணி வேற நம்ம வந்து பார்ப்போம். த கீ பிளேயர்ஸ், அதான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இந்த கீ பிளேயர்ஸை வந்து நான் எப்படி வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன்னா, who are going to have a huge season ahead. ஏன்னா நம்ம ஒரு டீம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா மெயின் ஸ்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த சிஎஸ்கேல வந்துட்டு பிரேவிஸ், துபே, கெய்க்வாட் அண்ட் சஞ்சு சாம்சன். பட் இந்த இவங்க எல்லாம் தாண்டி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விராட் கோலி அந்த மாதிரி ஆர்சிபிக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து தே கேன்சல் அவுட் ஈச் அதர். ஸோ ஆல்வேஸ் ஒரு டீமோட சீசன் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் தீஸ் கீ பிளேயர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் மெயின் ஸ்டேஜ். ஏன்னா மெயின் ஸ்டேஜ் வந்து ஒரு சாலிடா வந்துட்டு தே ஆர் ஆக்சுவலி ஒரு மெஷின் மாதிரி, தே கீப் ஆன் ரன்னிங், சர்ன் அவுட் ரன்ஸ், சர்ன் அவுட் விக்கெட்ஸ்ன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ கீ பிளேயர்ஸா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லைக் ஆயுஷ் மாத்ரே அந்த லிஸ்ட் இருந்து கீழே இருக்கும். ஸோ இவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேட்டகரியை நம்ம வந்து பிரிச்சு இவங்களை அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். பிகாஸ் தீஸ் கீ பிளேயர்ஸ் வில் எண்ட் தேர் கேம்பெயின் ஆர் எங்க போய் முடியும்ன்றதை இந்த பிளேயர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் த கேட்டகரி. வில் dwell deep into all the players each and individually. அதுக்கு ஸ்டாட்ச் நம்ம நிறைய எடுத்திருக்கோம். So the next category is backup prospect. அந்த backup prospectல whoever is going to really get injured அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடியவங்க, இல்ல வந்து மெயின் அந்த ஃபர்ஸ்ட் 12 ப்ராஸ்பெக்டா இல்லாம ஒரு கீ பிளேயரா இல்லாம மேபி யாராவது ஒரு இன்ஜுரினால டீமுக்குள்ள வர முடியும், இல்ல ஒரு பேக்கப்பா வந்துட்டு எடுத்து வச்சிருந்திருப்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி அவே கேம்ஸ், அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்க்காக இருக்கக்கூடிய ஒரு பேக்கப் ப்ராஸ்பெக்டை பத்தி நம்ம நெக்ஸ்ட் அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிளேயர்ஸ் லைக் சர்ஃபராஸ், அமன் கான் அண்ட் தீஸ் பிளேயர்ஸை பத்தி நம்ம வந்து டீட்டெயில் அவங்க என்ன ஸ்ட்ரென்த் கொண்டு வராங்க இந்த ஸ்குவாடுக்கு சீசன் 2026 அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் we will go into ஃபியூச்சர் பெட். ஸோ அந்த ஃபியூச்சர் பெட்டை பத்தி நம்ம யாரை வந்து நம்ம பண்ணாங்க லாஸ்ட் டைம் ஒரு அண்ட்ரே, சித்தார்த், அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சில பிளேயர்ஸை கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி சிஎஸ்கேக்கு யாரு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹூ ஃபாலோ டிஎன்பிஎல் would know his. பட் அதை பத்தி இன்னும் என்ன அவர் இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாதிரி அவருக்கு வந்துட்டு ஃபியூச்சர் இருக்கு. ஏன்னா 3 சீசன் சைக்கிள் இது, நெக்ஸ்ட் சைக்கிள் ஸ்டார்ட் கரெக்டா சார். ஸோ we are going to talk about that particular guy. and also நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த பெஸ்ட் 12 பத்தி நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் வந்து யாரு வந்துட்டு மெயின் கண்டிஜென்ட்ஸ், யாரு பெருசா ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு லாஸ்டா பெஸ்ட் 12 myself and Sid will have our own perspective and try to come towards best 12. அதாவது சிஎஸ்கே என்ன இறக்க போறாங்கன்றது we don't really see, பட் எங்களோட ஆஸ்பெக்ட் நாங்க வந்துட்டு எடுத்து பார்த்து எது வந்து சிஎஸ்கேக்கு பெஸ்டா இருக்கும், இல்ல எந்த டீம் இது இன்னைக்கு சிஎஸ்கே நாளைக்கு ஆர்சிபி, லைக் whoever is gonna come throughout this actually இந்த 10 எபிசோட் வீடியோல அதையுமே நம்ம வந்து லாஸ்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் we'll come to a conclusion where இவங்க எங்க வந்து ஃபினிஷ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எதர் தேர் டைட்டில் கண்டெண்டர்ஸ் ஆர் மிட் டேபிள் மடில் பண்ணுவாங்களா, இல்ல வந்து உடன் ஸ்பூனா அப்படின்ற 3 கேட்டகரியில நம்ம வந்துட்டு இந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து போயிடலாம். Thanks Akshay. I mean it was a lovely intro and good to be back with the Vita Cricket. ரொம்ப நாளா வீடியோக்குள்ள வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், but I couldn't able to. Okay, straight away we'll jump into the key players, especially like ஆயுஷ் மாத்ரே, ராமகிருஷ்ணா கோஷ், பிரசாந்த் வீர், ஊர்வில் பட்டேல், இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாம். ஈச் ஒன் வில் ஜஸ்ட் டைசெக்ட் அண்ட் இவங்களை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றத மெயினா நம்ம வந்துட்டு சொல்லிடலாம். ஸோ ஆயுஷ் மாத்ரே நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம் ஹவு ப்ராமிசிங் இட் வாஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஐபிஎல்ல லேட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணியிருந்தாலுமே ஹி வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் பிளேயர். பட் ஆஃப்டர் ஐபிஎல் வாட் ஹி ஹஸ் டன், அண்ட் இப்போ வந்துட்டு அவனுக்கு 14 மேட்ச் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சொல்ல முடியாது. இப்போ அந்த ஃபுல் சீசன்ல அவர் என்ன பண்ண போறாரு, அவனுக்கு எப்படி பிளான் பண்ணுவாங்கன்றது தான் இப்போ மெயினாவே நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆஃப்டர் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 19க்கு அவர் தான் கேப்டனா இருந்தாரு. ஆஸ்திரேலியா டூர் போனாரு, இங்கிலாந்து டூர் போனாரு, எல்லா டூரும் போனாரு. பட் என்ன ஒண்ணுன்னா ஃபார்ம் வந்துட்டு அந்த லெவலுக்கு ஐபிஎல் என்ன ப்ராமிசிங் காமிச்சாரோ அண்டர் 19ல பெருசா இல்லை.
ரன்ஸுமே கிடையாது, வால்யூம் ஆஃப் ரன்ஸும் ரொம்ப கம்மி அண்ட் இதுவுமே ரொம்ப கம்மி. அண்ட் நீங்க அண்டர் 19ல லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் அவர் ரன்னே அடிச்சிருக்காரு. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசாவும் இல்லை. அண்ட் இஃப் யூ லுக் அட் தி என்ன சொல்றதுன்னா அண்டர் 19 வேர்ல்டு கப்பும் 26 என்னதான் வின்னிங் கேப்டனா இருந்தாலும் கிட்டத்தட்ட வெறும் 214 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு 7 மேட்ச்ல. அதுவும் 350s, அதுவும் 350ஸும் லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் வந்தது. ஆயுஷ் மாத்ரேல என்னன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஒரு ஐபிஎல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா வாட் வி வில் எக்ஸ்பெக்ட் இஸ் ஹையர் ஸ்டாண்டர்ட், லைக் வாட் வைபவ் சூரியவன்சி ஹவ் செட். அந்த இது வந்து ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணாம எஸ் ஆக்சுவலி வென் டவுன் ஹில். ஏன்னா நம்ம அண்டர் 19ல கூட வந்துட்டு they did not actually open him up. first open பண்ணாங்க, then asked Arun George to come up to give stability. Exactly, Asia Cupல. So then they have actually stick that also in World Cup னும்போது that is a one thing. But Ayush Mathreயோட கேம்ல இருக்கக்கூடிய strength is we know in the last IPL season பொறுத்தவரையும் he has actually scored at 189 strike rate and has been scoring 31 fours and 11 sixes. It's not a joke. Exactly. But அத வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாம வந்துட்டு ஆயுஷ் மாத்ரே வந்து ஈவன் அண்டர் 19லமே எக்ஸ்போஸ் ஆயிருக்காரா அப்படின்ற ஒரு ஃபேக்டருமே இருக்கு. So he has a very good pull shots and all those things, but he is still actually working on his power game, to be honest. Exactly. So அதனால வந்துட்டு ஆயுஷ் மாத்ரே needs more of Sanju Samson as a run. அவர் வால்யூம் கொடுத்தாதான் இவர் இங்க அக்ரஷன் எடுக்க முடியும். சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் கொஞ்சம் வந்து டிப், அதுல ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஆயுஷ் ஹஸ் டு ரியலி புட் ஆன் த பெடல். சோ அந்த இடத்துல வந்து மேபி ஆயுஷ் மாத்ரே மைட் ஃபைண்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பவர். எக்ஸாக்ட்லி, கரெக்ட். ஆமா. அண்ட் மோர் ஓவர் இவரோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைக் தான் இவனோட பெரிய அட்வான்டேஜ். நான் ஏன் இந்த பாயிண்ட்டை நான் மென்ஷன் பண்றேன்னா, whenever he scores a boundaries within next 2 to 3 balls he will rotate a single or a double. அவனோட ஸ்ட்ரென்த்தே அப்படிதான். லைக் ஒரு எண்ட்ல மட்டுமே வந்துட்டு he won't be holding or இந்த டாட் பாலோட இதுவே கிடையாது அவங்க கிட்ட, அந்த கேமே கிடையாது. லாஸ்ட் இயர் தான் அவனோட டாட் பால் பர்சன்டேஜ்னு பார்த்தா கூட இட்ஸ் லைக் வெறும் 32 தான், which is like he played 7 games. when comparatively நீ நீ அந்த மொத்த ஸ்குவாட் எடுத்தாலும் இவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க டாட் பால் பர்சன்டேஜ் டீமுக்கே பவர் பிளேல கம்மியா தான் வந்துச்சு. இப்போ வந்து ராமகிருஷ்ணா கோஷை பத்தி பார்ப்போம். பிகாஸ் ஆயுஷ் மாத்ரேவை அந்த நம்ம பிளேயிங் 11லயோ ஃபர்ஸ்ட் 12ல there is lot of like competition இருக்கு. அதுல உர்வில் பட்டேல் தான் வருவார். அதை வந்து நம்ம இன்டெப்தா வில் டாக் அபவுட் திஸ் நம்பர்ஸ் அண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ராமகிருஷ்ணா கோஷ் இதை நம்ம முன்னாடியே வந்து வீட்டா கிரிக்கெட் வந்து ஒரு ரீல் வந்து போட்டிருக்கோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் வியூ. அது வந்துட்டு லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தோம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ராமகிருஷ்ணா கோஷை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வாட் டு யூ ஃபீல் அபவுட் ராமகிருஷ்ணா கோஷ் கமிங் இன்டு திஸ் IPL? சோ ராமகிருஷ்ணா கோஷை நான் எப்படி மெயினா பாக்குறேன் அப்படின்னா, ஒரு ஜென்யூன் பவுலிங் ஆல்ரவுண்டரா நான் பாக்குறேன். அண்ட் மோர் ஓவர் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஃபார் சிஎஸ்கே தட் கை will play a huge impact if he comes into the playing 11. ஏன் நான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்றேன்னா, அவனோட ரீசன்ட் ஆஃப்டர் போஸ்ட் IPL 2025ல டொமஸ்டிக்ல எஸ்பெஷலி இன் டெத் bowling he has improved a lot. ஏன்னா விஜய் ஹசாரேல ஜஸ்ட் இமேஜின் 2 overs 12 அடிக்கணும், லாஸ்ட் ஓவர் 6 runs அடிக்கணும், டபுள் மேடன் போட்டிருக்கான். லலித் யாதவ் 50ல ஸ்ட்ரைக். Lalit Yadav is most experienced player than Ramakrishna Ghosh, and especially IPL exposure Lalit Yadavக்கு இருக்கு. ஆனா அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு வந்துட்டு அவன் இந்த மாதிரி டபுள் மைடன்ஸ் போடுறான், 48th and 50th ஓவர் போட்டுட்டு மேட்சை வின் பண்ணி கொடுக்குறான்னா we have to take him as a fact. ஏன்னா considering Nathan Ellis as an injured player, and when it comes to பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா அவனோட ரேஞ்ச் ஹிட்டிங்கா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், it has improved a lot. And moreover I personally feel this Ramakrishna Ghosh has to come. நம்ம ஸ்டாட்ஸ் கூடிய சீக்கிரத்துல டிக்கர்ல வரும், நீங்க பாத்துக்கோங்க என்ன பண்ணிருக்காருன்றத நம்ம ஈஸியாவே தெரிஞ்சிடும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ராமகிருஷ்ணா கோஷ் ஹேஸ் டு பிளே இன் திஸ் 11 கன்சிடரிங் திஸ் கரண்ட் சிச்சுவேஷன். ஏன்னா எஸ்பெஷலி வந்து ராமகிருஷ்ணா கோஷை வந்து நீங்க வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் வந்துட்டு பார்க்கணும். தோ ஹி ஹாஸ் அ வெரி குட் சிக்ஸ் சிட்டிங் எபிலிட்டி. நான் வந்து சிமிலாரிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹர்திக் பாண்டியாவோட ஓவரால் அந்த பேஸ் அவர் அடிக்கக்கூடிய சிக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹர்திக் பாண்டியா வந்து அந்த பவன் நிகி அடிச்ச மாதிரி தான் அடிப்பாரு. எட் ஹர்திக் பாண்டியா டர்ன்ட் இன்டு a batting all-rounder, though Ramakrishna goes because of his hit the deck bowling he is turning more into a bowling all-rounder. ஆனா hit the deck bowlerன்றது வந்து non negotiable in T20. so அந்த விதத்துல வந்து Ramakrishna goes is actually having less than 8 economy in all T20 tournament which he played and played more than 3 games. It's a very good sign for a
பவுலர். அது மட்டும் இல்லாம இட்ஸ் வெரி ரேர் தட் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அண்ட் கோ ட்ரஸ்ட் ஆன் அன் இந்தியன் பேசர். So I think அந்த விதத்துல வெறும் பியூர்லி as a bowler he has a very good things to offer. பவுலிங்மே கொஞ்சம் பேட்டிங்லயுமே கொஞ்சம் ஆஃபர் பண்ணுவாருன்றதுனால இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கும்போது he really helps this team. So very very good backing from CSK in terms of this player. So next we'll move on to the next guy who's the two most talk of the townல 18,745 சொல்லி ஒவ்வொரு பிளேயரோட நம்பர் இருக்கும். அந்த மாதிரி இந்த 14 அப்படின்ற ஒரு crore நம்பர் வந்துட்டு இந்த ரெண்டு பேருக்கு பின்னாடி இட்ஸ் கோயிங் டு ரியலி ஸ்டாக் த மென் அண்ட் தென் அவங்களுக்கு அது இருந்துட்டே இருக்க போகுது. ஸோ அதுல பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா. ஸோ பிரசாந்த் வீரை பத்தி let's look deep dive into பிரசாந்த் வீர் and what he is gonna do. Sid. Okay, Prashant Veer நம்ம வந்துட்டு actually everybody has to think one thing. What CSK were lacking after 2015 தான் after 2025 தான் நம்ம மெயினா பார்க்கணும். என்னன்னா ஜடேஜா போயிட்டாரு, இவருக்கு என்ன ஐடியல் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் பிரசாந்த் வீரை எடுத்திருக்காங்க. ஆனா ஏன் 14 கோடின்றது எல்லாரோட கொஸ்டின். ஏன் நம்ம வேற ஸ்பின்னர் போலாமா? ஏன்னா அவனோட எபிலிட்டி இப்போ இருக்கிற லேண்ட்ஸ்கேப் ஆஃப் T20க்கு ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தான் ஹெவி பெட்ஸுக்கு போவாங்க. ஆப்வியஸ்லி லைக் யூ நீட் அ ஃபினிஷர். யார் இந்த க்ரூஷுவலா வந்து மேட்சை வின் பண்ணி கொடுக்கறது, அதாவது வால்யூம் ஆஃப் ரன்ஸை விட இம்பாக்ட்ஃபுல்லா 1 or 2 overs கேம்ஸை எவன் மாற்றக்கூடியமோ அவனை மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தோன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி பிரசாந்த் வீர் இஸ் ஒன் ஃபேக்டர். எப்படி ஒரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா UP T25ல வந்துட்டு இஸ் அ மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். சரிங்களா? அது இல்லாம Under-23 கேம்ஸ்ல வந்துட்டு இஸ் அ மேன் ஆஃப் த டோர்னமெண்ட். இதுல ஒரு ஹைலைட்டான ஃபேக்டர் நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த 1.5-2 மாசத்துல மட்டுமே அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்மார்ட் நடக்கும் போதே ஸ்மார்ட் வந்துட்டு அந்த கேமை முடிச்சுட்டு அகெயின் ஹி டேக்ஸ் அ ஃபிளைட் இன் த ஈவினிங் அண்ட் நெக்ஸ்ட் டே ஹி அரைவ்ஸ் ஃபார் அன் Under-23 கேம். ஸோ இதுவே வந்துட்டு இப்போ இருக்கிற கோயிங் லைக் இன்ஜுரிஸ் அஸ் அ ப்ரோன்ஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாம he was so stable and he was so consistent. அததான் everybody was really shocked and not only CSK went for 14 crores. Many teams came for him for a bit. And moreover நான் இவனை எப்படி பாக்குறேன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா நான் பாக்குறேன் மோர் தேன் அ bowling ஆல்ரவுண்டர். என்ன அப்படின்னா when it comes to bowling அப்படின்னு பார்த்தோன்னா ஜடேஜா மாதிரி bowling இருக்கான்னு கேட்டோன்னா கண்டிப்பா கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, இஸ் கம்ப்ளீட்லி இது வேற. அண்ட் பேட்டிங் வைஸ் பார்த்தோன்னா திஸ் கை ஹாஸ் அ வெரி பொட்டன்ஷியல். இவனோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா பால்ஸ் பர் பவுண்டரி பார்த்தீங்கன்னா 3.08. யூபியில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டு எவ்ரி 3 balls வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 153. அதே மாதிரி ஸ்மார்ட்ல வந்துட்டு ஃபினிஷர். அதே 22 வயசு பையன் தான் இருந்தாலுமே அவன் வந்து ஃபினிஷர் ரோல் தான் பண்ணான் யூபிக்கு. அப்படி இருக்கும்போது 169 ஸ்ட்ரைக் ரேட்டு வித் பவுண்டரி பர்சன்டேஜ் ஆஃப் 70, ஆல்மோஸ்ட் 70 அண்ட் லெஸ் பால்ஸ் பர் பவுண்டரி தான் அவனுக்கு. அண்ட் Under-23யுமே நான் சொன்ன மாதிரி அதுலயும் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் இருக்கும்போது டெஃபினெட்லி திஸ் கை இஸ் லைக் இவனோட பேட்டிங் தான் பிளஸ் மோர் தேன் இஸ் bowling கொஞ்சம் ஸ்லோவா தான் போறாரு, பெரிய வேரியேஷன்ஸ் கிடையாது. பட் ஆனா ட்ரஸ்டபிள் பிளேயர்னு கேட்டா 100% ட்ரஸ்டபிள் பிளேயர் தான். எஸ்பெஷலி என்ன பொறுத்தவரை பிரசாந்த் வீட் நான் வந்துட்டு 2 விஷயத்தை தான் நான் ரொம்ப இம்ப்ரெசிவா நான் வந்து பார்த்தேன். ஒன் இஸ் பவுண்டரி பர்சன்டேஜ் கம்பேர்ட் டு ரவீந்திர ஜடேஜா. ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ரவீந்திர ஜடேஜாவை விட ஹீ இஸ் அன் அப்கிரேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் அண்ட் பவர் ஹிட்டிங் அஸ் வெல் அஸ் இன் பவுண்டரி ஹிட்டிங். நான் இந்த நம்பர்ஸ் வந்து எஸ்பெஷலி சித்து எடுத்துட்டு வரும்போது ஐ ரியலி ஹேட் அ ஓவர் வியூ. பவுண்டரி பர்சன்டேஜ் 70க்கு மேல கார்த்திக் சர்மாக்கே இல்லைங்க. ஐ மீன் Karthik Sharma is a pure bat who really keeps, but here is an all-rounder, a genuine all-rounder. On average, whenever he plays for his UP state, he bowls 21 balls on a game. So இங்க வந்து என்னன்னா exposure to bowling and as well as whenever he is actually put under pressure, when actually batters வந்துட்டு உள்ள நான் சொல்றது ஸ்மார்ட்ல இருக்கும்போது கேப்டன் ட்ரெஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட ஸ்கில் இருக்கு. he needs to really work on his bowling in terms of speed variation. ஏன்னா IPL is a quicker game compared to வந்துட்டு ஸ்மார்ட் வாட் இஸ் பிளேயிங். தட் இஸ் பீன் அக்ரீட். ஐ எம் ரியலி வெயிட்டிங் டு see how he is going to perform. So இவரோட performance is going to have a huge impact on CSK season. எந்த மாதிரி போகுதுன்னு the next guy என்ன பொறுத்தவரையும் ஸ்மைலிங் ஹிப்ஹாப் தமிழன் தான் சொல்லுவேன். அவர் பார்க்க அப்படிதான் இருக்காரு. that is what we were actually having the conversation. Karthik Sharma and his strength and what is his weakness and how he will really help CSK.
ஓகே. இப்போ இதுல மட்டும் நான் ஒரு ஒரு பழைய பிளேயரை மட்டும் நான் ஒரு கம்பேரிசன் இல்ல. நான் இந்த ஒரு செக்டாருக்குள்ள நான் கொண்டு வரேன். என்ன அப்படின்னா, சிஎஸ்கே வந்துட்டு லாஸ்ட் இயர் எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா, அவங்க பேட்டிங் பவர் ஃபயர் பவரே கிடையாது. என்னடா இது அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். மிடில் ஆர்டர்ஸுக்குமே பெரிய ஸ்டெபிலிட்டியே இல்ல. எஸ்பெஷலி வென் தே ஆர் ஃபேசிங் அகைன்ஸ்ட் ஸ்பின். someone like சிவம் துபே, someone like MS தோனி. இதை காம்பன்சேட் பண்றது கார்த்திக் சர்மாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன் நான் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னா, சிவம் துபே அகைன்ஸ்ட் ஸ்பின் போன வருஷம் வந்துட்டு 130. நவ் ஹி ஹஸ் இம்ப்ரூவ் இன் திஸ் அவன ரோலை கொஞ்சம் மாத்திருக்காங்க டியூரிங் த வேர்ல்ட் கப் ஃபார் இந்தியா. ஆனா இவனோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி, ரேஞ்ச் ஹிட்டிங் பயங்கரமா இருக்கு. எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸை ஒன்னு போட்டாலே கடாசரக்கூடிய பிளேயர்ஸ். அந்த மாதிரி கார்த்திக் சர்மா பாக்குறேன். இவனோட லைம் லைட்டை எங்க புடிச்சாங்கன்னு மெயினா பார்த்தனா, விஜய் ஹசாரே டிராஃபில லாஸ்ட் சீசன் மட்டுமே 33 பவுண்டரிஸ் 26 சிக்ஸஸ் அடிச்சு வச்சிருக்கான். அதுல மொத்தமாவே 8 இன்னிங்ஸ் 445 ரன்ஸ். அதுலயே 33 பவுண்டரி 26 சிக்ஸ்னா த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்னா, இது இது எனக்கு என்னன்னா, இந்த 26 சிக்ஸஸ் இந்த டோர்னமெண்ட்லாம் எனக்கு பார்க்கவே 20 ஓவர்ஸ் ஓகே இந்த பையன் இவ்வளவுதான். ஆனா 50 ஓவர்ஸ்ல அவன் எவ்வளவு கன்சிஸ்டன்டா அடிக்கிறான்றது தானே முக்கியம். இன்னைக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சா பரவாயில்ல. ஆனா கன்சிஸ்டன்டா அடிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கும் போது இவனை எடுத்தே ஆகணும். அண்ட் மோர் ஓவர் யூ நீட் டு ரிமெம்பர் ஹி இஸ் ஜஸ்ட் 19 years old. எவ்ரிபடி saw is like வைபவ் சூரியவன்ஷி 14 years old, ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பார்த்தான். ஆனா இவன் 19 வயசுல ஒரு விஜய் ஹசாரே லெவல்ல இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றக்கூடிய பிளேயர். டெஃபினெட்லி he has a huge future. and moreover இவனுக்கும் ஏன் 14 crores-னா, கேகேஆர் வந்தாங்க, எஸ்ஆர்ஹெச் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. ஏன்னா அவன் அட்டென்ட் பண்ண ட்ரையல்ஸ்ல ஒரு வாட்டி 30 balls 80. இப்போ கூட சிஎஸ்கே பிராக்டிஸ் மேட்ச்ல 36 balls-ல 75 runs எல்லாம் அடிச்சிருந்ததா இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருக்கு, போஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி பட்டக்கூடிய பிளேயரை வந்துட்டு நம்ம எப்படி முடியும்? அதாவது ஸ்பின்னருக்கு வந்துட்டு ஃபீட்டை யூஸ் பண்ணி அடிக்க முடியும். ஸ்டாக் ஸ்வீப் ஆடலாம், லேட் கட் ஆடுறான். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஸ்கூப் ஆடுறான். அண்ட் மோர் ஓவர் அந்த ஆல் டைப் ஆஃப் ஷாட்ஸ் அண்ட் ரேஞ்ச் ஹிட்டிங் இந்த பையன்கிட்ட இருக்குன்றதுனால டெஃபினெட்லி இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர். அண்ட் ஐ பர்சனலி ஃபீல் நம்பர் 5 நம்பர் 6க்கு இவங்க 2 பேருமே, கார்த்திக் சர்மாவும் சரி பிரசாந்த் வீரும் சரி, பெட்டர் அந்த யூசேஜை கொண்டு வருவாங்கன்னு நான் ஸ்ட்ராங்லி ஃபீல். யா, எஸ்பெஷலி அதே தான். திருப்பி நான் ஒரு கம்பேரிசனுக்காக நான் எடுத்து எஸ்டர்டே ஹேட் அ லுக். IPL 20 இந்த ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டீமோட பவுண்டரி பெர்சன்டேஜ் இருக்குல்ல, எந்த டீம் கம்மியா பவுண்டரி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் பிளேஸ்ல சிஎஸ்கே தான் வந்துட்டு இருக்காங்க வித் வெரி வெரி லெஸ் பவுண்டரி பெர்சன்டேஜ். ஓகே, த அப்கிரேட் விச் தே ஹவ் டிட் திஸ் டைம் வித் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். போத் ஆர் பவுண்டரி பெர்சன்டேஜ் ரொம்ப ஹையா இருக்கு. சோ அதுதான் இங்க கார்த்திக் சர்மாக்கு இட் இஸ் அ அப்கிரேட் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் ஒன் திங் விச் ஐ நீட் டு எம்பசைஸ் ஹியர் இஸ், இது மாதிரி பவுண்டரி பெர்சன்டேஜ்ல அதிகமா லாஸ்ட் டைம் ஆக்ஷன்ல சமீர் ரிஸ்வியை ஒரு வாட்டி எடுத்திருந்தாங்க. சோ இட் இஸ் ஆல்வேஸ் டவுன் டு தட் பர்டிகுலர் பிளேயர் ஹவு ஹி இஸ் ஹேண்டிலிங் த பிரஷர். ஏன்னா சமீர் ரிஸ்வி அண்டர் 23 இந்தியா டீம்ல கேப்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் இருந்தவரே சிஎஸ்கே ஆடும்போது ஹி வாஸ் ஸ்ட்ரகிள். பட் ரைட் நவ் கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீரும் அதே மாதிரி அந்த பிரஷரை கேன் தி ஏபிள் டு ரியலி கெட் இன்டு தட் அண்ட் ஷோ தேர் பொட்டன்ஷியல் அவுட் தேர் அண்ட் த டேலண்ட். அதை மட்டும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா இதா இருக்கும். ஆனா அது பண்ணக்கூடிய அளவுக்கு சிஎஸ்கே இந்த வாட்டி ஒரு வேலை பண்ணிருக்காங்க. என்னன்னா கிரவுண்ட they have made it a batting friendly condition. Hopefully these two guys, Sameer Rizvi பண்றது மாதிரி இல்லாம, especially this Karthik Sharma, teenager, more pressure, 14 crores. Hopefully he does well. So இவரோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த சீசன்ல சிஎஸ்கே எங்க முடிய போறாங்கன்றத கண்டிப்பா இருக்குன்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். So if you are really wanted to know about the stats, இது டிக்கர்ல இருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்டை போடுறோம். We have lot of things we don't want to put it everything out there. So அதனால நீங்க அதிகமா எதிர்பார்த்துட்டு இருந்த பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாவோட ஸ்டாட் டிக்கர்ல இப்போ ஓடுச்சு. I think it would be helpful if people would have missed. You can go back 10 seconds back and watch what stats actually that particular guy is being doing ன்றத இந்த ரெண்டு பிளேஸ பத்தி நீங்க பாத்துக்கலாம். Now we'll just move on to the next guy, Urvil Patel. This Urvil Patel is the only man who does not come into the pitch to protect his wicket. He coming out there to get out. He is coming out there to get out அப்படின்றதான். ஏன்னா உர்வில் பட்டேலோட இதுல one thing which I really got shocked is how quickly he is turning
பவுண்டரி ஹிட்டிங் பால்ஸ், அதாவது பேர்ல்ஸ் பெர் பவுண்டரின்றது வந்துட்டு ஒரு ஆவரேஜுக்கு நான் சொல்லணும்னா ஒரு பிக்கஸ்ட் பிளேயர், பெட்டர் பிளேயர்னா ஒரு ஏபிடி அந்த மாதிரி வந்தோடனே வந்துட்டு ஒரு பயம் இருக்கும். அந்த பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 balls 3.2ன்னு சொல்லி அடிப்பாங்க. ஒரு பேச்சுக்கு வந்து ஸ்டார்ட் போய் பார்த்தா உருவில் இஸ் ஆக்சுவலி ஸ்கோரிங் 2.4 balls, அதாவது 2வது பாலே 4, 2வது பாலே 6 அப்படின்னா இர்ரெஸ்பெக்டிவா போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐ மீன் லைக் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் 240 சொல்லுவாங்க, அவரோட வேமா வந்து நிறைய நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் அடிக்கிறார், 4 அடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. பட் ஹவு குவிக்லி ஹி இஸ் ஆக்சுவலி செட்டிங் இட் அப் அண்ட் கோயிங் ஃபார் த பிக் ஷாட்ஸ்ன்றது தான் உர்வில் பட்டேலோட பிளஸ். அண்ட் ஆல்சோ இஸ் த டாப் 5 பேட்டர் இன் திஸ் கண்ட்ரி டு ரியலி கிக் ஸ்டார்ட் திஸ் இன்னிங் as quickly as possible. Just for a comparison, Abhishek Sharma, Ishan Kishan, Kumar Kushagra mari, you can actually have this Urvil Patel under this category. Enna weakness இருக்கு, especially Urvil Pateloda இவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் இருந்துமே ஏன் வந்து அவர் வந்து பிக் பண்ணாலும் டைரக்டா வந்து பிளேயிங் 11ல எழுதக்கூடிய அளவுக்கு ஏன் டீம்ஸ் நினைக்க மாட்டாங்க? ஓகே, ஸோ இவர்கிட்ட என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நான் எப்படி பாக்குறேன்னா இவருக்கு எல்லாமே லெக் சைட் கேம்ஸ் மட்டும்தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம லாஸ்ட் இயர் ஐபிஎல் எடுத்துப்போம், கிட்டத்தட்ட வந்துட்டு 82% லெக் சைட்ல மட்டும்தான் ரன் அடிச்சிருக்காரு. என்னதான் பவுண்டரி பர்சன்டேஜ் 2.4. லாஸ்ட் இயர் இதுமே நீ சொன்ன மாதிரியே ஐபிஎல்ல 2025 பால்ஸ் பெர் பவுண்டரி 2.4 தான். ஓகேவா, அவன் ஆனது 3 மேட்ச் 4 மேட்ச் தான். இருந்தாலுமே எல்லா பாலும் லெக் சைட்ல அடிக்கிறாங்க. அப்படி இருக்கிற போலரை வாட் டீம்ஸ் bowlers will plan, like initially they will be என்ன சொல்றேன்னா ஒரு வைட் யாக்கர் போடு, இல்லைன்னா லைக் ஆஃப் கட்டர்ஸ் ஓவர் தி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த மாதிரி போட்டுட்டு they will try to set up trap. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைனை எவ்வளவு வெள்ள வைக்கிறானோ, இப்போ அவன் மிட் விக்கெட்ல அவன் ஸ்ட்ராங், ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர் எஸ்பெஷலி இந்த மிட் விக்கெட்னும் போது அதே அவனோட ஸ்ட்ரென்த்தை வீக்னஸா கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க ஃப்ரம் அ bowler's பாயிண்ட் ஆஃப் வியூ. அது என்னன்னா மிஸ் டைம் ஆகி லாங் ஆன் இல்ல மிட் ஆன்ல கேட்ச் போறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ராகுல் சாகரை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு லெக் ஸ்பின்னர்ன்றது, ஐ மீன் these days you need to really have a figure spinner. தோ 100 இங்க இருந்தாலும் இந்தியன் wrist spinner கண்டிப்பாக ராகுல் சாரோட சீசன் வந்துட்டு சம்டைம்ஸ் கோயிங் அவே ஆர் ஈவன் அகைன்ஸ்ட் ஈவன் இன் தேர் ஹோம் கண்டிஷன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்மே கண்டிப்பா இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்கு, ஹவு ஹி வில் ஃபிட் இன் டு திஸ் டீம் அண்ட் வாட்ஸ் யுவர் தாட் ஆன் ராகுல் சாகர்? ஆக்சுவலா ராகுல் சஹரை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நான் எப்படி யோசிக்கிறேன்னா மோர் தேன் பிக்கிங் அ விக்கெட். இப்போ வந்து இப்போ இருக்கிற T20 பார்த்தோன்னா இப்போ bowler இஸ் பிக்கிங் விக்கெட்னா அவன் எக்கானமி இஸ் க்ளோஸ் டு 12. இப்போ வேறஸ் அவன் வந்துட்டு நிறைய, ஐ மீன் இஃப் இஸ் எக்கானமி இஸ் அண்டர் 10 or 9 அப்படின்னு பார்த்தோன்னா விக்கெட்ஸ் பெருசா இருக்காது. ஸோ நான் வந்துட்டு இவனை செகண்ட் கேட்டகரியா தான் நான் பாக்குறேன். லைக் மோர் தேன் இஸ் பிக்கிங் அ விக்கெட், ஆல்ரெடி ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் ஆல்ரெடி இருக்கிற ஸ்குவாட்ல இருக்கும் போது இவனை வந்துட்டு ரன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காகவே மிடில் ஓவர்ஸ்ல யூ கேன் யூஸ். அப்படிதான் நான் இவனை பாக்குறேன். ஸோ when it comes to ராகுல் சஹர்னு பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்காரு. அதுதான் நான் மெயினா பாக்குறேன். ஏன்னா அண்ட் மோர் ஓவர் டீம்ஸ் லைக் என்ன சொல்றது ஆர்சிபி மட்டும்தான் லாஸ்ட் இயர் லெஃப்ட் ஹேண்டர் இல்லாம இருந்தாங்க. பட் இப்போ அவங்களும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா ஓரளவுக்குள்ள கொண்டு வந்துட்டு they have sorted as well. பட் ஐ ஃபீல் ராகுல் சஹர் வந்துட்டு யாராவது டூ or three ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தான் ராகுல் சஹர் ஃபீச்சர் பண்ணுவாங்கன்ற ஐ ஃபீல். ராகுல் சஹர் வந்துட்டு he is one of my favorite spinner in this country, in India, to be honest, because of the air speed he bowls. அதாவது இப்போ நீங்க வருண் சக்கரவர்த்தி உங்களுக்கு வந்துட்டாங்க, ஓகே, ஸ்ரேயா சர்மா வந்துட்டாங்க, everybody is actually started to bowl quicker. But when Team India actually traveled to Dubai, I mean, if I'm not wrong, quicker spinner வந்து பிக் பண்ணி அவங்க வந்து போனாங்க in that particular World Cup. அப்ப வந்து ராகுல் சஹர் வந்துட்டு ராகுல் சஹர் சகலை வந்து பிக் பண்ணிருப்பாரு செலக்ஷன்ல. சோ அந்த விதத்துல ராகுல் சஹரோட அந்த குவிக் த்ரூ த ஏர் இஸ் ஆல்வேஸ், ஐ அம் a fan of that guy and he has a very good attitude. But I don't know how he is going to perform, because recent timeல பெருசா வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இல்லனாலும் ஏன்னா அவர் வந்து கீ பிளேயரா போட்டனா it is always down to an Indian spinner. To be honest, நீங்க என்னதான் வெளியூர்ல இருந்து எடுத்துட்டு வந்தாலும் I'm trying to find a reason to pull this guy in, because ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து கடந்து போயிடக்கூடாது. because ராகுல் சஹர் always been a main guy in Mumbai Indians, even with Punjab Kings and SRH. Later maybe Zidane Ansari has replaced them, though கொஞ்சம் வந்து downwards தான் போயிட்டு இருந்தாலுமே
Rahul, an Indian leg spinner has always been an additional this thing with an experience also, leading spin contingents and wherever he played. So at the vidathila Rahul sir performance might help, or else he might set in as a backup as well. So next வரக்கூடிய அந்த ரெண்டு fast bowlers is always going to determine where this CSK oda power play bowling is going to end. If I can say in a very simple statement, right? இவங்க ரெண்டு பேரோட bowling தான் எங்க போய் வந்துட்டு முடிய போகுதுன்னு சொல்லி தெரியணும். அதுல வந்து first we'll just go into Anshul Kamboj, who actually got lot of stick from the fans, especially வந்துட்டு அந்த இங்கிலாந்துல போய் ஆடின மேட்ச் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலன்னும் போது வாட் இஸ் திஸ் ரீசன், எப்படி போயிட்டு இருக்கு அவரோட இது அன்ஷுல்? ஓகே, அன்ஷுல் கம்போஜ்னு பார்த்தனா போஸ்ட் ஐபிஎல் பார்த்தனா ஆப்வியஸ்லி இஸ் டன் வெல் ஃபார் ஹரியானா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வெதர் இட்ஸ் அ ஒயிட் பால் ஆர் திஸ் திங், அவர் என்னன்னா அந்த லைம் லைட்ல ஓகே அவன் இங்கிலாந்து சீரீஸ்ல பண்ணிட்டான், ஐ மீன் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா கண்டிப்பா டவுன் ஆகவே இல்லை. ஏன்னா அது உதாரணத்துக்கு ஒரு ஸ்மார்ட்டே ஒரு எக்ஸாம்பிள், 21 விக்கெட் எடுத்திருக்காரு, விச் இஸ் லைக் டாப் 5 விக்கெட் டேக்கிங் லிஸ்ட்ல திருப்பி வராரு. அண்ட் எக்கானமி இஸ் லைக் என்னன்னா 8.5, விச் இஸ் நவடேஸ் இஸ் நாட் அ வெரி வெரி பேட். அண்ட் என்னன்னா சூப்பரான போலிங் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 12.5. கம்பேரிட்டிவ்லி போன வருஷத்தோட இந்த வருஷம் போலிங் தான் ஒரு பெட்டராகவே இருந்திருக்கு ஸ்மார்ட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணாலே சொல்ல போனா. அண்ட் மோர் ஓவர் விஜய் ஹசாரேலயும் 14 விக்கெட்ஸ் லாஸ்ட் இயர், ஐ மீன் அது முடிஞ்சு போன 2025-26 சீசன்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல ஐ ஸ்டில் ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் த கோ டு பவுலர் ஃபார் சிஎஸ்கே. அண்ட் அகெயின் அவனோட ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு ஹிட் த டெக் தான், என்னதான் ரன் அடிச்சாலும் எப்படியோ 1 or 2 விக்கெட்ஸ் he will get it for sure, he will be getting. டெத்ல யாரு போட்டாலும் அடிக்கதான்ப்பா போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இட்ஸ் நாட் அ ஹியூஜ் சர்ப்ரைஸ் ஈவன் இஃப் ஹி கெட்ஸ் ஸ்மாஷ்ட் இன் டெத். அதுக்குன்னு டிசப்பாயிண்ட் ஆகவே வேண்டாம், அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல he can able to stick to it. எஸ்பெஷலி எனக்கு அன்ஷுல் கம்போஜை பொறுத்த வரையும் இம்பாக்ட் பிளேயர் ரூலுக்குள்ள வரும்போது when a particular bowler irrespective இப்ப கூட ரீசெண்டா irrespective of any over wherever he bowls, டெத்தோ மிடில் எல்லாமே வந்துட்டு மரண தண்டனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு 20 ஓவருமே. சோ அப்படி இருக்கும்போது when I looked at IPL 2025 stat, actually economy is less than 8. It's pretty surprising to be honest from Anshul Kamboj point of view. AB de Villiers கூட இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல he actually talked about openers and the power play ஓட disadvantages. as a middle batter எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பாக்கும்போது மோஸ்ட்லி பவர் பிளேல ஆபரேட் பண்ணக்கூடிய இவர் less than 8ல இருக்கிறாருன்றது வந்து it's a very very good sign for CSK going into this season. And also the man is actually being represented India, so you expected an upgraded version of Anshul Kamboj. So on the vidhila let's wait and watch how he's going to perform. The next guy is Khalil Ahmed. So Khalil Ahmed porthavara he is their new ball specialist bowler, and he is also being improved in lot of aspect, but avaroda full potential achieve pannade illa iduvaraiyume. ஏன்னா ஒரு அண்டர் 19 ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் இஸ் பீங் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாரு. பட் எல்லாருமே எனக்கு எப்படி வந்து ஃபீல் ஆகுது, இன்னுமே அன்கேப்ட் மாதிரியே தான் ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஹி இஸ் நாட் கிவிங் தட் சாலிடிட்டி, கரெக்டா? சோ அந்த விதத்துல வாட் டு யூ திங்க் ஹவ் ஹிஸ் சீசன் இஸ் கோயிங் டு எண்ட் அண்ட் ஹவ் ஹி இஸ் கமிங் இன்டு தி சீசன்? லாஸ்ட் இயர்மே பாத்தீங்கன்னா 14 விக்கெட் எடுத்தான், which if I'm not wrong 14 wickets. ஆனா எக்கானமி இஸ் க்ளோஸ் டு 9. ஓகே 15 விக்கெட்ஸ் எடுத்தான், which is close to 9. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா அன்ஷுல் கம்போஜை விட இவனுக்கு வேரியேஷன் எஸ்பெஷலி லென்த் அண்ட் லைன் வந்துட்டு லேக்கிங் தான் when it comes to Khalil Ahmed. என்னன்னா அதாவது பவர் பிளேலயும் ஒரே மாதிரி போடுறான், டெத்லயும் ஒரே மாதிரி தான் போடுறான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் ஒரு ஹைட் டெக் போடும்போது பேட்டர்ஸ் வந்துட்டு எஸ்பெஷலி அட் த டெத் தே கோ பிஹைண்ட் த கிரீஸ் டு கெயின் த லென்த் டு ஃபர்தர் ரேஞ்ச் ஹிட்டிங். ஆனா அதை கொஞ்சம் மாத்தணும்ன்றது தான் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங். ட்ரை டு போலிங் யார்கர் யாருக்கு பெட்டரா இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி அன்ஷுல் கம்போஜ் when compared to Khalil Ahmed. ஸோ எப்படின்னா இவனை வந்துட்டு ஒரு நல்ல பொட்டன்ஷியலா எடுத்துட்டு வரணும், இல்லை வந்துட்டு யூ ஸ்டில் ஃபீல் அன்கேப்டன்னா இவனை ரிசோர்ஸஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணணுன்றதான் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்றோம்னா ஹவு மும்பை இந்தியன்ஸ் இஸ் யூசிங் ட்ரெண்ட் போல்ட்ன்ற மாதிரி Khalil Ahmed யூஸ் பண்றது பெட்டர். வித்தின் 16 overs or 17 overs அவனுக்கு 4 ஓவர் போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா when you go for like இல்ல ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 2 ஓவர் போடட்டும், அடுத்த டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் போடட்டும்னு போது அங்கதான் அவன் பெருசா மாற்றான்றது தான் என்னோட ஒப்பீனியன் when it comes to T20 cricket. Now அவனோட மென்டார் ஜஹீர் கான், and moreover now he has built his updated version by adding some variations to it.
அந்த வேரியேஷன்ஸை என்னதான் ஆட் பண்ணாலும் ஐபிஎல் லெவல்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்றாருன்றது வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதுதான் மெயினான விஷயம். அதை யூஸ் பண்றாரோ இல்லையோ, ஐ பர்சனலி ஃபீல் இல்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடி வாங்குறாரு அப்படின்னும் போது இனிஷியலா 16 ஓவருக்குள்ளேயே அவர் 4 ஓவர் போட்டு முடிச்சிருங்கப்பா. ஏன்னா அதுக்கு அட்லீஸ்ட் லைக் அட் த டெத் வந்துட்டு வி கேன் சி வாட் இருக்கிற போலர்ஸ் வச்சு வி கேன் ஏபிள் டு ரொட்டேட்ன்றது தான் நான் சொல்வேன். என்ன பொறுத்தவரைக்கும் கலீல் அஹ்மத் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி he has taken more than 15 wickets. I mean, to be honest, அந்த விதத்தில் நம்ம வந்து டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது it found out that only 9 Indian pacers have done this. It's pretty much this. He's top 10 pacer in this competition. So the standard of IPL is always been tough on bowlers. So அந்த விதத்துல வந்து பார்க்கும்போது கலீல் அஹ்மத் இத்தனை வருஷமா கிரிக்கெட் ஆடுறீங்க, இத்தனை வருஷம் பெடிகிரி இருக்கு, expect a solid outing season. Don't hide away anything. Like try to have Prasidh Krishna kind of a season. If I'm a CSK fan, I would expect a Khalil Ahmed to have a better season than Anshul Kamboj, because Khalil Ahmed has pedigree, has a left-armer angle. He's a pretty hard length bowler, very taller, and he can really bowl a sharp bouncer as well. So Exactly. யாக்கரை மட்டும் வந்துட்டு ஒரு ஃபில்டர் அவுட் பண்ணி ஈவன் ஒரு சிராஜ் எப்படி இப்போ லேட்டர்ல யாக்கர்ஸை கொஞ்சம் வந்து பெட்டரா எக்ஸிக்யூட் பண்றாரு, அந்த மாதிரி இந்த ஜிடி பவுலர் மாதிரியே கொஞ்சம் ஹீஸ் அ டெஸ்ட் மேட்ச்க்கு இருக்கக்கூடிய எல்லா பொட்டன்ஷியலும் கலீல் இருக்கிறதுனால he can really look up to Siraj, players like Prasidh Krishna, and try to reflect that in this season. If he has a very very good season, write it down. The CS is actually going all the way. பட் அது வந்து நடக்கிறது தான் கஷ்டம். அதுதான் வந்து சொல்லிட்டு இருந்தான். ஸோ தட்ஸ் அபவுட் த கீ பிளேயர்ஸ். ஸோ இந்த ஓவரால் கீ பிளேயர்ஸை பத்தி நம்ம வந்து பார்த்தாச்சு. இவங்களை வந்து நம்ம அக்கு வேற ஆணி வேற நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வில் கோ இன்டு தி செகண்ட் கேட்டகரி, தட் இஸ் பேக்கப் ப்ராஸ்பெக்ட். சர்ஃப்ராஸ் அண்ட் அமன் கான் அண்ட் ஸ்ரேயஸ் கோபால் அண்ட் முகேஷ் சௌத்ரி. ஸோ இந்த 4 பேர்ல who has highest possibility and யாரு உள்ள வரும்போது நல்ல ஒரு சீசனுக்குள்ள வந்து வராங்க with good form? Maybe we can start with Sarfraz. ஓகே, சர்ஃப்ராஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டேன்னா, ரைட் நவ் ஹி ஹஸ் பீன் இம்ப்ரூவ்ட் இஸ் ஷார்ட் ஐ மீன் ரேஞ்ச் ஹிட்டிங்காக இருக்கட்டும், லைக் எபிலிட்டி ஆஃப் ஷாட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷாட்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்னன்னா இல்ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, என்னதான் என்னை எவ்வளவு வாட்டி என்ன கேள்வி பண்ணாலும் அட் த ரைஸ் அந்த டைம்ல அந்த அடாப்டபிலிட்டி டு த ஃபார்மேட் இஸ் ட்ரைங் டு பிரிங். லாஸ்ட் இயர் ஜஸ்ட் இமேஜின் ஹி வாஸ் அன்சோல்ட் அண்ட் அவர் ஒரு ஸ்டோரி வர போட்டான், என்னை வந்துட்டு என்னதான் எடுத்தாலும் ஐ எம் ரியலி அப்செட், பட் ஆனால் நான் வந்துட்டு கம்பேக் கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி கம்பேக் கொடுத்தான். என்ன கம்பேக்னு பார்த்தனா, அவனோட ஸ்ட்ரைக் ரேட் தான் அங்க கம்பேக்கே. அந்த 190 அண்ட் ஸ்மார்ட்ல 203, ஸ்மார்ட்ல பவுண்டரி பர்சன்டேஜ் இஸ் க்ளோஸ் டு 85. அங்கதான் இவரும் அதே தான், 31 சிக்ஸ், 31 பவுண்டரிஸ் அண்ட் 21 சிக்ஸஸ். அன்னைக்கு ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும் போது கூட 34 பால் 100. அப்படி இருக்கிற பிளேயரை வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ வாண்ட் டு கெட் இன் டு இந்தியன் கேப் வாங்கணுன்ற அந்த வெறியோட சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவருக்கு வர பொட்டன்ஷியல் இருக்குன்னு கேட்டோம்னா பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். மேபி இட் வில் பி அ டஃப் கால் அண்டர்ஸ் அண்ட் அன்டில் இஃப் சம்ஒன் ஃபெயில்ஸ் லைக் கார்த்திக் சர்மா அந்த மாதிரி யாராவது ஃபெயில் பண்ணாங்கன்னா தான் பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. ஸோ அமன் கானை பத்தி, ஏன்னா சர்ஃப்ராஸ் பேக்கப் ப்ராஸ்பெக்ட்ல இட்ஸ் பிரிட்டி டஃப். ஏன்னா நம்ம கீ பிளேயர்ஸ்ல கார்த்திக் சர்மாவையும் வச்சாச்சு, பிரசாந்த் வீரையும் வச்சாச்சு. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு சே சர்ஃப்ராஸ் கான் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் தெம், தட் மீன் த சீசன் ஆஃப் சிஎஸ்கே இஸ் ஆக்சுவலி கோயிங் டவுன் ஹில். எக்ஸாக்ட்லி. சர்ஃப்ராஸ் யூஸ் பண்றதுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட் எங்க இருக்குன்னா, ஐடியலி ஸ்பீக்கிங், இதை வந்து என்ன நீங்க தப்பா நினைச்ச கூடாது, captain gets injured, Sarfaraz Khan gets into the team. That might be an ideal. Injured பண்ண பேர், see that is backup which we are talking about ல. ஏன்னா எங்கேயுமே இறக்க முடியாது. If you expect Ayush Matre to fail and then Urvil to fail and then if you are going to Sarfaraz, then it's a failure season for CSK. If not, if I'm not wrong, அதே மாதிரி தான் கார்த்திக் சர்மா ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி இவருக்கு போயிட்டா வாட் எவர் யூ ஹவ் புட் இன் ஃபார் த 14 crore is actually useless, right? அதே மாதிரி பிரசாந்த் வீரன் ஆல் ரவுண்டர்னும் போது he is a man who can only replace Ruturaj Gaikwad. So you can see Sarfaraz Khan as a backup for the captain. Okay. So the next is Aman Khan. Aman Khan, I see him as a backup for Ghosh, if I'm not wrong. And also somewhere and somehow you can use his long handle. Anything you want to add on Aman Khan? அமன் கானை பத்தி சொல்றோம்னா, இவனோட பேக்கப்பா போடுறதா இல்ல மெயினா போடுறதா தெரியல. ஏன்னா இவன் 2021 வாஸ் வித் டெல்லி, அப்புறம் நிறைய 2-3 ஐபிஎல் பிரான்சைசி ஆடிட்டு தான் வந்திருக்காரு இங்க. பட் இவனோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, அகெயின் இவனோட டிஸ்அட்வான்டேஜே போலிங் தான் பேசிக்லி சொல்ல போனா. அண்ட் பேட்டிங்ல வந்துட்டு ஃபயர் பவர் தான் காமிச்சிருக்காரு எப்படி பார்த்தாலும்.
ஸ்மார்ட்லயும் போட்டு கிழிச்சு கொடுத்துருக்கான். அண்ட் இதுலயும் பாண்டிச்சேரிக்கு he was an biggest asset. இவனை விக்கெட் எடுத்தா மேட்ச் ஓவர்ன்ற மாதிரி தான் இருந்திருக்கான் அமன் கான். ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் லைக் கொஞ்சம் கஷ்டம் உள்ள வரதுக்கு தான், பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். Yeah, so Aman Khan, நான் வந்து சொன்ன மாதிரி one thing which I really like about Aman Khan is the attribute. The taller batter gets, actually it's pretty tough for the bowler to say a right length. ஏன்னா hit the deck ன்னு சொல்லிட்டு தான் இப்ப நிறைய பேர் வராங்க. அது சித், you know it. I mean, யாக்கர் ட்ரை பண்ண போனா ஃபெயிலியர் ஆகுதுன்னா 6 ன்னு தெரியறதுனால people are trying to find that டைல் மில்ஸ் லென்த், இல்ல வந்து இந்த பிராவோ வந்துட்டு ஸ்லோவர் பால வந்துட்டு லுக்கிங் கிடி மாதிரி ஒரு போட ட்ரை பண்றது மாதிரி தேவர் ஆக்சுவலி ட்ரைங் டு டூனும் போது இந்த ரீச் இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் வந்துட்டு will really gain a lot. ஸோ அந்த விதத்துல அமன் has reach, but he needs to go a long way as a T20 power hitter. பட் அந்த ரீச்சை வச்சு அவர் மேபி ஏதாவது ரீப்ளேஸ்மெண்டா வந்தாருன்னா whether he can do அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்ரேயாஸ் கோபால், actually you need to really talk lot about him, but in T20 he has improved his batting generally. but ராகுல் சகருக்கு வந்துட்டு மேபி அவர் பேக்கப்பா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு, and he can use his experience as well. so அதனால I think these three are the guys who might come in, but there is one guy who's actually lingering under Khalil Ahmed's place, that is Mukesh Chowdhury. So let's talk about Mukesh Chowdhury. முகேஷ் சௌத்ரின்னு பாத்தீங்கன்னா இவரும் வந்துட்டு லைக் சிமிலர் ரோல்ஸ் தான். பட் என்ன அப்படின்னா முகேஷ் சௌத்ரிக்கும் கலீல் அகமதுக்கும் ஸ்ட்ரென்த்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இஸ் லைக் என்னன்னா அப் ஃப்ரண்ட்ல போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி முகேஷ் சௌத்ரி கிட்ட இருக்கு. வேறஸ் கலீல் அகமத் இஸ் அன் ஹிட் த டெக் போலர். ஸோ முகேஷ் சௌத்ரி டெத்ல பயங்கரமா அடி வாங்குவான் when it compared to கலீல் அகமத். ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா லைக் ஐ டோன்ட் நோ, அவங்க போன வருஷமே 2 லெஃப்ட் ஆர்ம் சீமரோட 2-3 மேட்ச்லாம் ஆண்டானுங்க. அது என்ன தாட் ப்ராசஸ்னே நமக்கே தெரியாது. இந்த வாட்டியும் பண்ணுவாங்களான்றது வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இவரோட பெர்ஃபார்மன்ஸ், டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸும் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஐ மீன் டு பி வெரி ஆனஸ்ட், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்பிஎல் மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்லும் ஆஸ் யூஷுவல் 15 விக்கெட்டு அண்ட் மோர் ஓவர் ஸ்மார்ட்லயும் வந்துட்டு டீசென்ட் சீசன் தான். ஒன்னும் லைக் ஐ டோன்ட் நோ வெதர் தே கேன் கோ ஃபார் லைக் இல்ல எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சீமர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா ராமகிருஷ்ணா கோஷே இருக்கான் வேர் ஹி கேன் பேட். பட் முகேஷ் சௌத்ரி லைக் ஹி ஹாஸ் டு ஸ்டில் வெயிட் ஃபார் ஹிஸ் சான்ஸ் தான் ஐ ஃபீல். பேக்கப் வந்து இட்ஸ் pretty simple. கலீலுக்கு வந்து இவர் பேக்கப்பா போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. முகேஷ் இஸ் a very much of a swing bowler. Khalil is more of a swing and seam. He can really do it and he is more evolved. But Mukesh, I am expecting more from him. ஏன்னா நான் தான் சொன்ன மாதிரி there is only 2 bowlers CSK has been backing, especially from the pacer point of view. Even பத்திரானாவை கூட துரத்திட்டாங்க CSK. அதுல வந்து ரைட் தப்புன்னு நான் சொல்ல வரல. அதுல வந்து சித்தாஸ் மைட் டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறவங்க கூட உங்களுக்கு வந்து பத்திரானாவை போக வச்சிருக்க கூடாதுன்னு இருக்கலாம். பட் அவங்களோட தாட் ப்ராசஸ் பொறுத்தவரை முகேஷ் they are backing. Mukesh and Ghosh, these two are actually they are seeing some spark in them. So hopefully Mukesh actually improve his length, especially shorter side ல இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல ஹெவியா போட்டார்னா மேபி அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் he should not lose his swing as well doing that. So அந்த விதத்துல these are the backup prospect. So அவங்களோட ஸ்ட்ரென்த் பத்தி பேசியாச்சு, அவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்றத பத்தி பேசியாச்சு. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஒரு பேக்கப் ப்ராஸ்பெக்ட் இதெல்லாம் பத்தி பார்த்தோம். ஃபியூச்சர் பெட் குர்ஜப்னீத் சிங், அவரை பத்தி நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபியூச்சர் பெட்டுங்கிறவர் இந்த சீசன்ல அவர் ஆட போறாரா இல்ல இந்த சைக்கிள்லயே ஆட போறாரான்னு தெரியல, ரைட்? ஸோ பட் அஸ் அ சிஎஸ்கே ஸ்குவாட்ல அவர் இருக்கிறதுனால அவரோட ஸ்ட்ரென்த் என்ன, வாட் ஹி நீட்ஸ் டு இம்ப்ரூவ், வாட் வில் ரியலி கீப் ஹிம் இன் குட் ஸ்டேட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்தியா ஏக்குமே ஆடிட்டார், if I'm not wrong. So அந்த விதத்துல நம்ம பார்க்கும்போது what Gurjapneet is bringing into the CSK squad and அவரோட ஸ்ட்ரென்த் என்ன இது? ஓகே, ஸ்ட்ரென்த் வந்து ஐ மீன் இஸ் பேக் ஆஃப் அண்ட் ஸ்லோவர் டெலிவரி, எஸ்பெஷலி இன் T20 தான் அவரோட பெரிய ஸ்ட்ரென்த்தே. அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. பட் ஆனா அந்த எக்ஸிகியூஷன் தான் கொஞ்சம் டிஎன்பிஎல் லெவலுக்கே அது கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு தான் இருக்கு. அண்ட் அவரோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் when it comes to அப் ஃப்ரண்ட்ல வந்துட்டு சி மூமெண்ட் தான். மேல போட்டு விக்கெட் எடுக்கிறது தான் அவரோட பெரிய ஸ்ட்ரென்த்தே. அவரு ஒன்றும் கலீல் அகமத் மாதிரி ஹிட் டெக் போலர்லாம் இல்ல, மேலதான் நிறைய போட்டு விக்கெட் எடுக்கிறது தான் அவரோட பெரிய ஸ்ட்ரென்த். பட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் வைடி ஆக்கர்ஸ் இப்போதான் அவர் போடவே ஆரம்பிச்சிருக்காரு. லைக் நவ்லி இஸ் ட்ரைங் டு டார்கெட் இட். அது மேட்ச் லெவல்ல ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் இட் ப்ராப்பர்லி. அதுதான் நான் ஒன்று பாக்குறேனே மெயினா. ஸ்மார்ட் டீசன்ட் சீசன், டொமஸ்டிக் டீசன்ட் சீசன். பட் ஆனா உள்ள வர முடியுமான்னு கேட்டேன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு. வைடி ஆக்கர்ஸ் கரெக்டா போடுறான். அண்ட் வைடி ஆக்கர்ஸ் மட்டும் இல்ல, நெய்லிங் யாக்கர்ஸ், ஸ்டம்பி ஆக்கர்ஸ், வைடி ஆக்கர்ஸ் பக்காவா போடுறான். ஸ்லோவர் டெலிவரி இன்னும் எஃபெக்டிவா இருந்துச்சு அலாங் வித் ஸ்பேஸ் அடிஷன் டு இட்னு பார்த்தோன்னா கண்டிப்பா யூ வில் பிளே இன் தி 11th தான் நான் சொல்லுவேன். யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச்.
எஸ்பெஷலி எனக்கு குர்ஜப்ரீத் சிங்கை பொறுத்தவரை வாட் ரியலி ஸ்டிக் டு மை மைண்ட் இஸ் தட் ஹவு டால் ஹி இஸ். ஃபைண்டிங் அ டாலர் லெஃப்ட் ஆர்ம் பேசர் இஸ் பிரிட்டி டஃப். அண்ட் ஆல்சோ பேஸு அப்படின்றத தாண்டி அவர்கிட்ட லேக் ஆகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, whenever he is trying to bowl on the stems, actually his in-swingers are not working as how you expect left arm in-swingers to work. So அதுல மட்டும் அவர் பண்ணாருன்னா, but it's a good bet. I mean, you don't need to have all of the 25 players looking to come into this season and then turn that into a trophy. ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேயரை வந்து ஃபியூச்சர் பெட்டா வச்சு அவங்க வந்து அந்த விதத்துல குர்ஜப்ரீத் சிங் இந்த சீசன் இல்லைனாலுமே இந்த சைக்கிள் முடிஞ்சு வெளில வரும்போது he might represent some part to play in CSK or else to India A or even in India in red ball or white ball. So hopefully அவருக்கு இருக்க பொட்டன்ஷியலை வந்துட்டு கண்டிப்பா பார்ப்போம். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல மெயினா இருக்கிற ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் என்னன்னா, பிரெவிஷ் நோ நீட் டு டாக் அபவுட் மச் அண்ட் நேத்தன் எல்லிஸ் இன்ஜூரி. ஐ மீன் நமக்கு தெரியும் நேத்தன் எல்லிஸ் அந்த சிஎஸ்கே ஹேஸ் அ வெரி வெரி புவர் ரெக்கார்ட். எஸ்பெஷலி பத்திரானா இருக்கும்போதே அடி வாங்கினாங்க. பத்திரானாவும் கிடையாது, நேத்தன் எல்லிஸும் இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ ஐ மீன் who do you see as a replacement? And then let's talk about the impact this Nathan Ellis will have on CSK injury. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் 4, ஐ மீன் இனிஷியலா யார் 4 போவான் நான் போவேன்றதை நான் சொல்லிடுறேன். ஒன் இஸ் பிரெவிஸ், ஒன் இஸ் டெவால் பிரெவிஸ், நூர் அஹமத். இவங்க 2 பேருமே கன்ஃபார்ம். அண்ட் ஐ வில் பிளே அகில் ஹுசைன் அண்ட் மேட் ஹென்ரி. அகில் ஹுசைன் மேட் ஹென்ரி என்னதான் வந்துட்டு அகில் ஹுசைன் என்னன்னா பார்த்தோன்னா அவனோட ஏர் ஸ்பீடுக்காகவே நான் அவனை ஆட வைக்கலாம். லைக் 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சாலிடா போறான்றதுனால நான் ஆட வைப்பேன். அண்ட் நேத்தன் எல்லிஸ் இல்லாத பட்சத்துல ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தோன்னா மேட் ஹென்ரி. பட் டெத்துல கொஞ்சம் அங்கங்க அடி வாங்குவாரு. பட் பவர் பிளேல இஃப் கலீல் ஃபெயில்ஸ்னா இந்த பிளேயர் வந்துட்டு ஹாஸ் அன் எபிலிட்டி டு ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட். ஏன்னா இப்போ இந்த T20 வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம், எவ்ரி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாலே விக்கெட் தான்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் ஐ ஆப்வியஸ்லி ட்ரை டு மேக் இம் பிளே. இதுதான் என்னோட 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன். என்னோட 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பார்த்தா பிரெவிஸ் அண்ட் தென் ஜேமி ஓவர்டன். பீப்புள் மைட் கெட் சர்ப்ரைஸ். ஏன்னா ஒரு சீசன் அவர் வாங்கின அடியில வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பா அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிடிக்காம இருந்திருக்கலாம். பட் he can add lot of values in terms of hit the deck and the pace is actually going up at 145 plus, to be honest. Especially இந்த மாதிரி நான் திருப்பி சொல்றேன், when a T20 game is playing at a 5th gear or 6th gear, you need to have 2 options. One is hit the deck bowler and another is in terms of pace bowling la left arm angle is pretty much important. So அந்த விதத்துல hit the deck பேருக்கு சொல்றதை விட இவரு அந்த hit the deck நான் சொன்னா நான் 2 பேர் தான் கை காட்டுவேன். என்னன்னா கார்பின் பாஷ் ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஜெரால்ட் காட்ஸை ஒண்ணு. அதாவது தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கணும், பிச்சு உடையணும், அப்படி போடக்கூடிய ஆள் தான் ஜேமி ஓவர்டன்ங்கிறதுனால he will actually extract that extra bounce with his height with his hit the deckன்றதுனால அவர் ஆட வைக்கணும்னு நான் நினைப்பேன். நூர் அஹமத், you cannot even negotiate, man. So keep that guy aside. And also Matt Henry, because of the injury to Nathan Ellis. Injury to Nathan Ellisல வந்துட்டு யாருக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ, மேட் ஹென்ரி இஸ் கோயிங் டு பி த நான் நெகோஷியபிள் அண்ட் மெயின் ஸ்டேவா மாறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே பொறுத்து நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த நியூ பால்ல தீபக் சர் கொடுத்த இம்பாக்ட் வாஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் தெம் டு வின் ட்ராஃபிஸ், டு பி ஆனஸ்ட். அதே மாதிரிதான் புவனேஷ்குமாரோட இம்பாக்ட் வந்து ஆர்சிபிக்குமே லாஸ்ட் டைம் வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால பவர் பிளேல பவர்ஃபுல்லான பிளேயர்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி அவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வேல்யூ வந்துட்டு மேட் ஹென்ரி கண்டிப்பா கொடுப்பாருன்றத அதை வந்து ஆடதான் போறோம். ஸோ இதுல வந்து நம்ம மெயின் டாப் 4 பத்தி நம்ம வந்து பேசிட்டோம். we had just one particular change. அகில் ஹுசைனை வந்து சித் சொல்லியிருந்தான், நான் வந்து ஜேமி ஓவர்டன் சொல்லியிருந்தேன். நத்திங் டிஃப்ரெண்ட். பட் ஜாக் ஃபோக்ஸ், நான் திருப்பியுமே சொல்றேன், அந்த பிளேயர் வந்து கரெக்டான மூவா இல்லையான்னு பேசுறது கிடையாது. சீசன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இன் அ வீக். ஸோ we are trying to understand ஜாக் ஃபோக்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மேட் ஹென்ரி, but pretty much very slower through the air, and I don't think he's going to have an impact. So do you think Jack Fox will have an impact in the season if at all he plays? No, I don't think so. ஏன்னா போட்டாலும் ஐ டோன்ட் திங்க் மேட் ஹென்ரி மாதிரி எஃபெக்டிவா இருப்பாரான்னு கேட்டேன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா மேட் ஹென்ரி இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் when it comes to ஏன்னா குளோபல் லீக்ஸா இருக்கட்டும், when it comes to ICC tournaments or like international exposure ஜாஸ்தி. ஜாக் ஃபோல்ஸ் இப்போதான் 2-3 வருஷமா தான் அவர் நியூசிலாண்டுக்கே வந்திருக்காரு. எடுத்தோடனே ஓகே அவங்க எடுத்திருக்காங்க, பேக்கப்பா எடுத்திருக்காங்கன்றது தான் நான் யோசிக்கிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பி பிளேயிங் இன் தி 11.
And Matthew Short is another guy which we missed talking about, but I don't think where he can fit Matthew Short. I mean, maybe Brevisoda replacement because he started to play in the middle order for Australia recently. So that is a pretty much it in terms of overseas options. மத்தபடி மேத்யூ ஷாட் வந்து இந்தியால பெருசா இம்பாக்ட் பண்ணுவாரானா ஓப்பனிங் இறக்குனா பண்ணுவாரு, இல்லனா ரிங்கு சிங் மாதிரி இந்தியா டீம் போற மாதிரி ஃபீல்டிங் வேணா பண்ணலாமே தவிர ஒண்ணுமே பண்ண முடியாது. So yeah, let's go into the best 12. So அதுல எங்க ரெண்டு பேத்துக்கு வந்து we had lot of similarities, yet ஆயுஷ் மாத்ரே இதுதான் வந்துட்டு பெஸ்ட் 11 ன்னு சொல்லிட்டு I am just proposing as a base 12. ஸோ அதுல இருந்து சித் யூ கேன் ரியலி ஹேவ் யுவர் சே. பட் அதுக்கு முன்னாடி ஏன் உர்வில் பட்டேல் இறங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ நீட் டு திங்க் அபவுட் சஞ்சு சாம்சன்ஸ் வால்யூம். சஞ்சு சாம்சனோட வால்யூம் ஆஃப் ரன்ஸ் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிருச்சு. ஸோ அந்த சஞ்சு சாம்சனோட வால்யூம் ஆஃப் ரன்ஸ் வேணும்னா அந்த அதர் எண்ட்ல இருக்கிறவங்க வந்துட்டு நீட் டு கோ இன்னா 6th கியர் டாப் கியர். வண்டியே 6th கியர்ல எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற மாதிரி மெக்கானிக்ஸே உடைக்கணும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டைரக்டா வண்டி ஆக்சிலேட்டர் அழுத்தி போகணுன்ற மாதிரி இருக்கிறதுனால ஐ ரியலி ஃபீல் உர்வில் பட்டேல் ஹேஸ் தட். He is going into the ground to get out. He is not at all going to be there for scoring runs or saying his wicket or looking some quality shots. இந்த மாதிரி aesthetically pleasing இந்த வேலையே உர்வில்ட்ட இருக்காது. கண்ணை மூடி சுத்து 2 ஸ்டார்ட் பின்ஷீட் ஓபனரா வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக உர்வில வந்துட்டு 11ல வந்து நம்ம வந்து நான் ப்ரிஃபர் பண்ணிருக்கோம். உர்வில் பட்டேலா ஆயுஷ் மாத்ரேவா அப்படின்றத நீ பார்த்தனா we can different categoriesல நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இப்போ ஆயுஷ் மாத்ரே லாஸ்ட் இயர் அகைன்ஸ்ட் ஸ்பின் பாத்தீங்கன்னா அவனோட ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 131. whereas உர்வில் பட்டேலோட ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் இஸ் 300. ஐபிஎல்ல அவன் ஆடினதே 3 மேட்ச் தான். ஆனா அகைன்ஸ்ட் ஸ்பின்னோட ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு உர்வில் பட்டேல் ஹாஸ் அன் ஹையர் அட்வான்டேஜ். ஆயுஷ் மாத்ரே இது கொஞ்சம் கம்மி. அண்ட் மோர் ஓவர் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் உர்வில் பட்டேல்னா அவன் மோர் கைண்ட் ஆஃப் அ லெக் சைட் பிளேயர். whereas ஆயுஷ் மாத்ரே இது பார்த்தோன்னா மோர் கைண்ட் ஆஃப் அன் ஆஃப் சைட் அண்ட் போத் லெக் சைட் ஸ்கொயர் ரீஜன்ஸ்ல நிறைய ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இவங்களுக்குள்ளதான் இந்த பெரிய டாஸ் அப்பாவே இருக்கும். அண்ட் உர்வில் பட்டேல நிறைய பேர் நம்பர் 4 புஷ் பண்ணணும்னு சொல்றாங்க. பட் ஐ பர்சனலி ஃபீல் ஓப்பனிங் தான் ஆடணும்ன்றத நான் பாக்குறேன். இன்னொன்னு வந்து பிரசாந்த் வீரை வந்து டீம்ல வந்து நம்ம வந்துட்டு 4th, அதுக்கப்புறம் எம்எஸ்டி அண்ட் ஜேமி ஓவர்டனை வந்து வச்சிருக்கோம். ஜேமி ஓவர்டனோட ஹிட் த டெக் ரீசன் மட்டும் இல்லாம the way he hits the paces is actually pretty much he's on the top end of the pace hitters. அதுல வந்து பேஸ் ஹிட்டரா வந்து இவர் வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு அந்த இடத்துல நான் பாக்குறேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கலீல் அஹ்மத், I mean, you know, there is not much of a discussion, but ராகுல் சேகர் வந்து லாஸ்ட்ல வந்து போட்டிருக்கு. people might get surprised. and அகில் ஹுசேனை பத்தி கண்டிப்பா சித்து பேசுவான். பட் இருந்தாலும் இதுல வந்து நான் ஏன் வந்து ராகுல் சேகர் வந்து மென்ஷன் பண்ணேன்னா, I would really feel பிரசாந்த் வீர், we know he is a பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ அதனால ஒரு பவுலர் வந்துட்டு கண்டிப்பா தேவைன்னும் போது நூர் அஹ்மத் மட்டுமே எல்லாமே பண்ண முடியாதனால we feel in India or in Chepak, you never know whatever the pitches you might change, you need another spinner, especially to restrict the bowlers or do something onto the stems. அந்த மாதிரி ஏதாவது பவுலிங் போட்டு டீம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி தான் பெஸ்ட் டூலா வந்து பாக்குறோம். ஸோ இதுல வந்துட்டு சித், I mean, you can really expand on what Akhil Hussain can bring into this team. ஓகே, அகில் ஹுசைன் ஓகே 12 ஒன்று அகில் ஹுசைன் பத்தி நான் பேசிடுறேன். அகில் ஹுசைன் வந்துட்டு அவன் ஸ்ட்ரென்த்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட போடுற கிலோமீட்டர் ஸ்பீடு தான் அவனோட பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு. லைக் அவனோட நார்மல் ஆர்த்தடாக்ஸே ஸ்டாக் டெலிவரி இஸ் கமிங் க்ளோஸ் டு 90 கிலோமீட்டர் ஸ்பீட். when you comparatively take a பிரசாந்த் வீர் bowling நீ கம்பேர் பண்ணனா it nowhere a match. ஏன் நான் சொல்றேன்னா ad speed is very very important in terms of IPL level standards. விக்கெட்ஸ் வந்து பவர் பிளேல தான் விக்கெட் எடுப்பாரு அகில் ஹுசைன், அவர் அதுதான் அவர் ஸ்ட்ரென்த். ஆனா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இஸ் ஆல்சோ ஸ்டார்டட் டு போல் இன் த மிடில் ஓவர்ஸ். அவனையும் அடிப்பாங்களான்னு கேட்டேன்னா அடிக்கதான் போவாங்க, நான் இல்லைன்னே நான் சொல்ல. ஏன்னா இப்போ இருக்கிற டீம்ஸோ இருக்கட்டும், இது என்ன இவனை போய் அடிக்க போறாங்க. என்னன்னா உனக்கு ஆல்ரெடி இன்னொரு எண்ட்ல விக்கெட் டேக்கர் ஒருத்தர் இருக்கிறான், விச் இஸ் நூர் அஹ்மத். அவன் விக்கெட் எடுக்கட்டும், லெட் ஹிம் கன்சாலிடேட் த இன்னிங்ஸ் பிரேக் டவுன். ராகுல் சேகரும் பண்ணுவான், நான் இல்லைன்னு சொல்ல. வென் யூ டேக் அ 4 ஓவர்சீஸ் ஆப்ஷன் அப்படின்னு நீ கேட்டனா, கம்பேரிட்டிவ்லி ஆஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் கேட்டா அகில் ஹுசைன் தான் நான் போட்டேன். ஏன்னா ஐ எம் ரூலிங் அவுட் ஜேமி ஓவர்டன் அட் தி மோமெண்ட். நான் ஜேமி ஓவர்டனை கொண்டு வரணும், நான் அகில் ஹுசைனை நான் உட்காந்து வைப்பேன். இட்ஸ் நாட் பிட்வீன் பிரசாந்த் வீர் அண்ட் அகில் ஹுசைன், இட்ஸ் பிட்வீன் ஜேமி ஓவர்டன் ஆர் அகில் ஹுசைன்றது தான் இங்க டாபிக்கே.
யார் ஃபோர்த் ஓவர்சீஸ் ஆப்ஷன்? ஏன்னா அதே மாதிரி ராமகிருஷ்ணா கோஷ் நீ வந்து உன்னோட நானும் சொல்றேன். ஏன்னா நான் வந்துட்டு எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு ஆல்ரவுண்டர்னு பார்த்தனா ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஜேபி ஓட்டன் இருக்கா, ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கான். ஏமி ஓட்டனா ராமகிருஷ்ணா கோஷான்னு கேட்டானா நான் ராமகிருஷ்ணா கோஷை தான் ஆட வைப்பேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாட் ஹி இஸ் ப்ராமிஸ்ட். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் ருத்ராஜ் கைக்வாட் வாஸ் த கேப்டன் வென் ஹி போல் த 2 maiden overs பேக் டு பேக் 48th 50th. அந்த ட்ரஸ்டபிலிட்டி இருக்கு. லாஸ்ட் இயரே வந்துட்டு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்ன்னு ருத்ராஜ் கைக்வாட கேட்கும்போது ராமகிருஷ்ணா கோஷ் போன வருஷமே அவன் அந்த பேரை சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ ஐ ஸ்டில் ஃபீல் ராமகிருஷ்ணா கோஷ் வில் ஹாவ் அன் ஸ்லைட் அப்பர் ஏஜ் தேன் ஜேமி ஓட்டன். ஸோ இட் வில் பி ராமகிருஷ்ணா கோஷ் கன்ஃபார்மா 11ல இருக்கிறதுனால தான் நான் அகில் ஹுசைனை நான் ஆட வைக்கிறேனே இங்க. அபார்ட் ஃப்ரம் தட் ஆப்ஷனும் உனக்கு வந்து தேவையில்லாம போயிருது. அங்க ஸ்பின்னர் தேவையில்லாம எக்ஸாக்ட்லி எனக்கு அது ஸ்பின்னர் தேவையில்லாம போகுது. வேணும்னா உனக்கு 6th bowling ஆப்ஷன் வேணும், 7th bowling அந்த மாதிரி உனக்கு ஆப்ஷன் வேணும்னா மேன் வித் கோல்டன் சிவம் துபையை போட வச்சுக்கோங்க. அடி வாங்கினாலும் எப்படி போட்டாலும் கை சுத்தினாலும் அவர் விக்கெட் எடுத்துடுறாருன்ற போது வி ஆல் சா இன் தி வேர்ல்ட் கப். ஸோ அதுதான் என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஆட் ஆன் அக்ஷய். எனக்கு வந்து என்னன்னா இந்த டூல்ல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ், இப்ப சித்து சொன்ன டூல்லுமே இட் ஹேஸ் த சேம் பிளஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. அதை நான் மட்டும் நான் லைட்டா அட்ரஸ் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி உனக்கு வந்து எம்எஸ் தோனி கீப்பர் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுல எதுவும் டேக் இருக்கா, இல்ல வாட் யூ ஆர் திங்கிங் ஆன் தட் பர்టిక్యులர் ஆஸ்பெக்ட்? நான் எப்படி இதை பாக்குறேன்னா ஒருத்தனை வச்சுதான் இந்த 12 பேருமே ஃபார்ம் ஆகுது. டு பி வெரி ஆனஸ்ட் சொல்ல போனா when it comes to team balance, ஓகேவா? இப்போவே பார்த்தோன்னா ராமகிருஷ்ணா கோஷா இல்ல வந்துட்டு ஜேமி ஓர்டனா அப்படின்ட்டு இப்போ when he has an ability, when he can able to play only last 2 overs in a bother, you already found a finisher at this moment. அப்படி இருக்கும்போது லைக் 4-5 games மேக்ஸிமம் he can just keep and he can வேணும்னா அவர் இம்பாக்ட் சபா போட்டுட்டு அந்த டைம்ல உண்மையிலே பேட்டிங் தேவைப்பட்டுச்சு உனக்கு உண்மையிலே தேவைன்னா லெட் him come and batன்றது தான் when it comes to analytics point of viewல நான் அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் சஞ்சு சாம்சன் அவன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அந்த பேட்டர்னை நான் உடைக்க வேண்டான்றது தான் நான் யோசிப்பேன் எப்பவுமே. பட் irrespective of MSD, like he's one of the best wicket keeper in the world. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. massive respect for that man. அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரை எம்எஸ்டி வந்துட்டு ஒய் நான் வந்து என்னப்பா கார்த்திக் சர்மா உள்ள போட்டு சஞ்சு சாம்சன்லப்பா நீ கீப்பரா போட்டிருக்கணும், எம்எஸ்டி வந்து இம்பாக்ட் பிளேயர்லப்பா இருக்கணும்னு சண்டைக்கு வரவங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் வச்சிருக்கேன் என்னோட சார்புல இருந்து. என்னன்னா யூ நீட் டு ரியலி திங்க், வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ எம்எஸ் தோனி 40 வயசு ஆயிடுச்சு, அவர் கிரவுண்டுக்குள்ள வர்றாருன்னா அவரோட ரிசோர்ஸே எங்க இருக்குன்னா கீப்பிங் பிஹைண்ட் த விக்கெட்ல தான் இருக்கு. நான் அவரை கீப்பரா போட மாட்டேன், நான் அவர் இம்பாக்ட் பிளேயரா வர வைப்பேன் அப்படின்றது வந்துட்டு பீப்புள் என்ன ஃபீல் பண்றாங்க, நான் ஃபியூச்சர் ஆஸ்பெக்டுக்காக நான் இப்பயே சஞ்சுவை கீப்பரா போட்டு ஐ வாண்ட் டு சி. பட் மை கொஸ்டின் இஸ் ட்ரை டு வின் திஸ் ட்ராஃபி வென் யூ ஹேவ் எம்எஸ் தோனி இன் பிஹைண்ட் த விக்கெட். இட்ஸ் நாட் லைக் சஞ்சு சாம்சன் இஸ் a 19-year-old who can need some time to keep like Ankish Raghunji what he is doing with KKR. அதனால கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இந்தியன் டீமோட கீப்பர் தான் சஞ்சு சாம்சன்ங்கிறதுனால ஐயா இந்த இங்கிலாந்து பண்ற தப்ப மட்டும் பண்ணாதீங்க. இங்கிலாந்து ஆல்வேஸ் டஸ் திஸ் வெரி ராங்லி. ஆஷஸ் வச்சுக்கிட்டே மூவ்மெண்ட் பண்ணாதீங்க. அது மாதிரி இந்த சீசன் அடிக்கணும்னு நினைச்சா எம்எஸ் தோனி இஸ் தி பெஸ்ட் பெட் டு stand behind the wicket and give some ideas, especially inexperienced bowling attack, new bowling attack போது பின்னாடி வந்து கண்டிப்பா எம்எஸ் தோனி இருக்கிறது பெட்டரா இருக்குன்றதுனால அதை நான் போட்டனே தவிர அந்த டீம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ பெஸ்ட் 12ல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ல நான் ஆட் பண்ணக்கூடிய 3 பாயிண்ட் லாஸ்டா. அதுக்கப்புறம் சித்துட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவனோட பாயிண்ட் என்ன, எங்க முடிக்க போறாங்கன்றது. ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாயிண்ட் வித் திஸ் 11 ஆக்சுவலி தே ஹேவ் பிரெவிஷ், சிவம் துபே and அவங்களோட மிடில் ஓவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஈவன் ருத்ராஜ் கைக்வாட் ஆல் ஆர் ஸ்பின் பேஷர்ஸ். நோபடி இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ராங் வென் இட் கம்ஸ் டு ஹிட் த டெக் ஆர் ஷார்ட் பிச் பவுலிங்ல போட்டு மேனேஜ் பண்ணி அடிக்க முடியுமான்னு கேட்டா இவங்களால பண்ண முடியாது. அது ஒரு மைனஸ் சிஎஸ்கேக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி அண்ட் ஜேமி ஓவர்டன் ஆர் ஈவன் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா, அகில் ஹுசைன், எம்எஸ்டி இது எல்லாமே நீங்க எடுத்து பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் எஸ்பெஷலி இந்த டூல்ல இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்டி அண்ட் ஜேமி ஓவர்டன் இஸ் ஆல்வேஸ் பேஸ் ஹிட்டர்ஸ். தீஸ் டூ ஆர் பேஸ் ஹிட்டர்ஸ். அவங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் ஹிட்டர் ஒரு ஸ்பின் ஹிட்டர், ஒரு பேஸ் ஹிட்டர் ஒரு ஸ்பின் ஹிட்டர்னு கிடையவே கிடையாது. இவங்க எப்படி இருக்காங்கன்னா ஸ்பின் ஹிட்டர்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸா இருக்காங்க. பேஸ் ஹிட்டர்ஸ் ஃபுல்லாருமே பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனியும் ஜேமி ஓவர்டனும் வந்துரும் போது லாஸ்ட்ல வந்து ஸ்பின் ஓவர் போட்டு ஜேமி ஓவர்டன் எம்எஸ் தோனியா அவுட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படின்னும் போது ஒரு 11 எடுத்துட்டு ருத்ராஜ் கைக்வாட் இந்த 11 எடுத்துட்டு போனாலே டக்குன்னு கேப்டன் என்ன சொல்லிடுவானா
அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பின்னரை ரெடி பண்ணிடுறாரு அப்பே இந்த 11 போட்டாருன்னா. So that is another weakness I could see from them. And also death bowling is obviously Nathan Ellisoட இம்பாக்ட் வந்துட்டு கண்டிப்பா டெத் bowlingல இருக்கும். பத்திரான Nathan Ellis இல்லாதது. ஸோ அந்த விதத்துல இது 3 தான் அவங்க மேஜரா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சா நாங்க ஏன் வந்து ரொம்ப டீட்டெயிலா ஒரு பிளேயிங் பெஸ்ட் லெவல்ல போல. ஆல்வேஸ் பீன் சப்ஜெக்டிவ். You can name 25 combination. We don't want to really go into that. So அதை வந்துட்டு டீம் மேனேஜ்மெண்ட்டை வந்து விட்டுறோம். ஸோ அதனாலதான் ஒவ்வொரு டீம் பிளேயர்ஸை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா பேசணும். இந்த டீட்டெயில நீங்க எடுத்துக்கிட்டு இதுல இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட விஷயம் என்ன, இந்த வீடியோ வந்து நல்லா இருந்ததா அதையும் சொல்லி உங்களோட லெவலையும் நீங்க போடுங்க. அதுக்கு முன்னாடி we'll just conclude with where they will finish it, CSK இது நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த டாப் 3 கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஐ சம்வேர் ஃபீல் தே வில் ட்ரை டு புஷ் இன் டு பிளே ஆஃப். பட் ஆனா கஷ்டப்படுவாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஓகேவா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் வாட் எவர். பட் ஆனா டாப் 3 பக்காவா கிளிக் ஆச்சு. சஞ்சு சாம்சன் 450 ரன் அடிக்கிறான், ருத்ராஜ் கைக்வாட் அடிக்கிறான் அப்படின்னா, அண்ட் மோர் ஓவர் இந்த சீசன் தே ஹாவ் டு பில்ட் டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ் உள்ள வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் இந்த டாக்டிக்கல் சொல்றேன்னா, 8th over 9th over ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, லைக் வென் யுவர் டீம் ஸ்ட்ரென்த் இஸ் ஒன்லி பேட்டிங் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நம்பர் 3 ஸ்பாட்ல ஐ சம்வேர் ட்ரை டு பிரிங் இன் சம்ஒன் லைக் சிவம் துபே இல்லைன்னா பிரவிஸை தான் நான் கொண்டு வருவேன். ஏன்னா அந்த அந்த ஃபர்ஸ்ட் 7 to 11 ஓவர்ஸ் இருக்குல்ல, அங்க வந்துட்டு யூ கான் பிளே எலிமெண்ட் வந்துட்டு கோயிங் டு திஸ் லைக் இந்த T20 செட்டப் எஸ்பெஷலி இன் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ல இந்த கன்சாலிடேட் பண்ணி ஆடணும், ஆங்கரிங் ஷீட் ரோல் ஆடணும். எஸ் தேவை, எப்போ தேவை, விக்கெட் ஏர்லியரா போனா மட்டும்தான் அது தேவை. இல்ல அப்படின்னா லைக் 8 ஓவர்ஸ்ல 85 90 வந்துச்சுன்னா ட்ரை டு டபுள் இட் அப் தான் நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் பெட்டர் அந்த இது. ஸோ இந்த டாப் 3 கிளிக் ஆச்சுன்னா தே வில் ட்ரை டு புஷ் இன் டு த பிளே ஆஃப், இல்லைன்னா கஷ்டம். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் சே. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், அந்த டாப் 3 கிளிக் ஆச்சுன்னா தே வில் கஷ்டப்பட்டு 4வது பிளேஸ்ல முடிப்பானுங்க, இல்லைன்னா குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்றதுதான் நான் யோசிக்கிறேன். ஸோ வந்து என்னை பொறுத்த வரையும் நான் வந்துட்டு பிளண்டா வந்துட்டு சொல்லணும்னா இந்த டீம் வந்து வேலைக்கு ஆகாது. I don't see CSK qualifying, though I understand the excitement in which Karthik Sharma is going to perform, Prashant Veer is going to perform, or even Ayush Mathreயோட evolution, or Urvil Patelோட explode பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங், சஞ்சு சாம்சனோட பவர் ஹிட்டிங், சிஎஸ்கே போட்டு ஆட போறாரு, சிஎஸ்கே ஜெர்சி, இது எல்லாமே இருக்கு. பட் ஐ டோன்ட் சி தெம் குவாலிஃபைங். இல்ல அவங்க வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் டவுன் டு சித்து சொன்னதை தாண்டி ஐ வில் ஆட் ஆன் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் வில் டிசைட் ஹவு மச் தே ஆர் கோயிங் டு ஹவு ஃபார் தே ஆர் கோன் கோ. அண்ட் டெத் பவுலிங்ல வந்துட்டு அவங்க இன்ஜூரி ஆன நேத்தன் எல்லிஸ் பதிலா ஒரு ஒரிஜினல் பேட்மேன் அந்த மாதிரி யாரையோ கொண்டு வர ட்ரை பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணாங்கன்னா மேபி பாசிபிலிட்டி இருக்கு. பட் ஐ ஹவ் நாட் கெப்ட் சிஎஸ்கே லாஸ்ட் டைம் ஆல்சோ இந்த டாப் 4. இந்த வாட்டி அவனை நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். வி ஹவ் புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் திஸ் டைம் டு பி ஆனஸ்ட். ஸோ அதை வந்து நீங்க வந்து எங்க இதை வந்துட்டு ப்ளீஸ் மோட்டிவேட் அஸ் பை லைக்கிங் த வீடியோ and share it with your friends and make them know about whatever the stats which we have brought in, especially சித்தோட எஃபர்ட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சித்து நானும் அடுத்து ஆர்சிபியா மும்பையா அப்படின்ற அடுத்து 2 கமர்ஷியலி பீக்கா இருக்கக்கூடிய டீமை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு வந்து தயாராகும். ஸோ bye from Akshay and Sid and the whole Vita cricket team for now. So stay tuned for episode 2 maybe in couple more days. Thanks. Thank you.